Hi everyone, welcome to RK Center of Learning. இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா அதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன், மீடியன் அண்ட் மோட். ஸோ மீன்னாலே நம்மளுக்கு நார்மலாக ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு இல்லை ஒரு செட் ஆஃப் நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சம் ஆஃப் த அப்சர்வேஷன் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இன் த செட், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதாவது சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று ஒரு குரூப்டு டேட்டாவாக இருக்கலாம், இல்லை அன்குரூப்டு டேட்டாவாக இருக்கலாம். ஸோ குரூப்டு டேட்டாவுக்கு அன்குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம எப்படி வந்து மீன் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபார் அன்குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம், அதே இது ஒரு ஃப்ரீக்வென்சி அண்ட் அப்சர்வேஷன் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஃபார் அப்சர்வேஷன் x1, x2, x3 அப் டு xn இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி வந்து f1, f2, f3 அண்ட் அப் டு fn வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம மீன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ சிக்மா எஃப் into x, அதாவது frequency into observation by sigma frequency. sigma அப்படின்னா summation of, summation அதோட addition of, okay. so summation of frequency into observation by summation of frequency. so நம்ம இப்போ வந்து குரூப்டு டேட்டாவாக இருக்குது, இல்லாட்டி ஒரு டிஸ்கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி மீன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. தட் இஸ் டைரக்ட் மெத்தட், அஷ்யூம்டு மீன் மெத்தட், அதாவது ஷார்ட்கட் மெத்தட் நம்ம சொல்கிறோம், அண்ட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸோ ஃபார் அன்குரூப் டேட்டாக்கு மீன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மீன் of all the factors of 20. so factors of 20 என்ன அப்படின்னா எதெல்லாம் வச்சு 20 வந்து நம்ம அரைவ் பண்ண முடியும். that is 1 into 20 and 2 into 10. so அதுவும் 20 தான். then 4 into 5 is 20. again 5 into 4 நாலும் the same தான். 5 into 4, 10 into 2, 20 into 1. so the factors of 20 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செட் என்னென்ன அப்படின்னா 1, 2, 4, 5, 10, 20. ஓகே, இது எல்லாமே தான் நம்ம factors of 20. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம மீன் ஃபார்முலா என்ன, மீன் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை n. so n என்னது number of observation or number of numbers in a set. okay, so sigma x, sigma na summation of, so 1 plus 2 plus 4 plus 5 plus 10 plus 20 divided by number of terms 1, 2, 3, 4, 5, 6. so n is equal to 6 is equal to 42 by 6, that is equal to 7. அப்போ mean of all the factors of 20 அப்படின்னு பார்த்தோம்னா is 7. so the next problem, இங்கே வந்து ப்ராப்ளமில் வந்து some mean of some numbers ஏற்கனவே கொடுத்துருக்காங்க is 8 அப்படின்னா, but we can see in the observation some terms are missing. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா we have to express y in terms of x. ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே மீன் ஃபார்முலா என்னன்னு தெரியும், மீன் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஸோ மீன் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க இஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ். ஸோ 6 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 14 பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 5. ஓகே, ஸோ cross multiply பண்ணிக்கிறோம். so 8 5s are 40 is equal to 6 plus 7 plus 14 is 14, 21, 27 plus y plus x. okay, so இப்போ வந்து y in terms of xல தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ y மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் the other side கொண்டு போக போகிறோம். so y is equal to 40 minus 27 minus x. so 40 minus 27 is 3, 13 minus x
is equal to y. So how we are expressing y is equal to 13 minus x. Next, ungrouped data le இப்போ ஒரு frequency and observation தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் அப்சர்வேஷன் ஆர் வேரியண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படி மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம்? ஸோ we know the formula mean is equal to sigma fx by sigma f. So what is sigma fx சொல்லிட்டு நம்ம இப்போ டேப்லேஷனில் பார்ப்போம். ஸோ f into x. So 15 6 90, 17 9, 153 and 19 into 12 is 228 and 15p into 20 plus p. So 15 into 20 is 300p. 15p into p is plus 15p square. Okay. So 23 into 18 is 414. Okay. இப்போ summation of fx by fx. So இது எல்லாத்தையும் sum பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? is 300p plus 15p square plus 885. Okay. So இது எல்லாத்தையும் sum பண்ணோம்னா 45 plus 15p. So இதை வந்து நம்ம இப்போ மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏற்கனவே மீனோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில் இஸ் 20ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு what is sigma fx? So sigma fx is 300p plus 15p square plus 885. 300p plus 15p square plus 885 divided by what is sigma f? 45 plus 15p. 45 plus 15p, that is equal to mean வந்து 20. So இந்த denominator வந்து cross multiply பண்ணிக்கிறோம். Cross multiply na 45 into 20 is 900 plus 15 into 20 is 300p is equal to இந்த side 300p plus 15p square plus 885. So 300p நம்மளுக்கு cancel ஆயிடுது. So 900 minus 885 is equal to 15p square. So 15, so this is 15 is equal to 15p square. So p square is equal to plus or minus 1. p is equal to அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அது எப்பயுமே ஒரு நெகட்டிவில் இருக்க போகிறதில்ல. ஸோ the value of p is plus 1. p is equal to plus 1. இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஒரு குரூப்டு டேட்டா இல்லாட்டி ஒரு கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தட் மூலயமா சால்வ் பண்ணலாம். தட் இஸ் டைரக்ட் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட், அதாவது அஷ்யூம்டு மீன் மெத்தட், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸோ 3 மெத்தடுமே இந்த ப்ராப்ளமில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடோட மீன் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு sigma fx by sigma f. ஸோ நம்மளுக்கு f வேல்யூ தெரியும். ஸோ வாட் இஸ் fx கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னா என்னது, நம்மளுக்கு வந்து கிளாஸ் மார்க். இப்போ கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் மார்க் தான் நம்மளுக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் மார்க் என்ன பண்ணுவோம், த மிட் ஆஃப் த லிமிட்ஸ், அதாவது upper limit minus lower limit by 2, that is 30 minus 20 by 2
அதாவது 5. அப்போ 5 வந்து நம்ம எல்லா இதோட வந்து ஆட் இல்லாட்டி மைனஸ் பண்ணிக்கிடுவோம். அப்பர் லிமிட்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுவோம், இல்லை லோவர் லிமிட்லேருந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் 25. அப்போ இதுக்கு 35, 45, 55, 65 and 75. ஸோ இதுதான் நம்ம வேரியண்ட்டாக இருக்க போது, தட் இஸ் கிளாஸ் மார்க். ஸோ நவ் வாட் இஸ் fx? ஸோ fx கண்டுபிடிக்கிறோம். ஸோ 25 into 10 is 250, 35 into 6 is 210, 45 into 8 is 360, 660, 325, 675. So what is the sum of these values அப்படின்னு பார்த்தோம்னா f வந்து sum பண்ணோம்னா will arrive at 50. okay, இதை sum பண்ணோம்னா will get us 2480. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். அப்போ போட்டோம்னா டைரக்ட் மெத்தடில் 2480 by 50 we'll get an answer as 49.6 mean. ஸோ எந்த மெத்தடில் நம்ம போட்டாலும் நம்மளோட மீன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ வில் சி இந்த டைரக்ட் மெத்தடில் போடும்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அண்ட் வேரியன்ட் வேல்யூ வந்து பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு போகிறோம். ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அஷ்யூம்டு மீன் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த கிளாஸ் மார்க்லேருந்து ஆர் இப்போ ஃப்ரீக்வன்சி வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேரியண்ட்லேருந்து ஒரு கிளாஸ் ஒரு அஷ்யூம் மீனை வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அஷ்யூம் மீன் எப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னா இஃப் த நம்பர் ஆஃப் வேரியண்ட் இஸ் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிடில் டேர்மை டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் ஈவன் லைக் இன் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம மிடில் டேர்ம் 2 டேர்ம் இருக்க போகுது, தட் இஸ் 45 ஆர் 55. நம்ம இது ரெண்டில் இந்த டேர்மை வந்து அஷ்யூம் மீனாக எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரில் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ வில் டேக் த அஷ்யூம்டு மீன் டு பி assumed mean a is equal to நம்ம வந்து 45 நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ 45. ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனோட ஃபார்முலா இஸ் a ப்ளஸ் சிக்மா எஃப் டி பை சிக்மா எஃப். ஸோ வாட் இஸ் திஸ் டி? இந்த டினா என்ன அப்படின்னா இட் இஸ் டீவியேஷன். ஸோ டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டீவியேஷன் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வேல்யூ மைனஸ் ஏ தான் அஷ்யூம்டு மீன். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் டி வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 45ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ 25 minus 45 that is equal to minus 20. So x minus a. So x minus a, 35 minus 45 is minus 10. Again here 45 minus 45 is 0. Here 10, 20 and 30. Okay. So நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், f and d வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் to get the value of fd. So what is f into d? So fd is minus 200 and fd minus 60, 0, 120, 100 and 270. Okay. So sigma fd. So sigma fd இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா minus 200 plus 270 அப்போ வந்து will get 230. This is sum of fd. This is sum of fx. So sum of fd is 230. So அப்போ நம்ம value of a நம்ம என்னன்னு இந்த ப்ராப்ளமில் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 45ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். So 45 plus 230 by
நம்மளுக்கு சிக்மா எஃப் என்னன்னு தெரியும், it is 50. So 50 that is equal to 45 plus 4.6, we will get the answer as 49.6. இதுலயும் பாருங்க mean value is 49.6 தான். Next we will move on to step deviation method. So step deviation methodல இதுலயே இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா what is t அப்படின ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். t is nothing but d by i. இந்த i என்ன அப்படினா is i is nothing but difference between the upper limit minus lower limit. So இங்க upper limit என்ன 30, lower limit 20. So I is equal to 30 minus 20 is 10. I is equal to 10. Okay, so what is the mean formula for step deviation? Mean is equal to A plus sigma ft by sigma f into I. Okay, இதுதான் நம்ம வந்து step deviation ஓட formula. So we will find what is t now. T is nothing but x minus a, that is d by I. Okay, so we know what is the value of d divided by I என்னது is 10. So minus 20 divided by 10 is minus 2, minus 1, 0, 10 by 10 is 1, 2 and 3. So what is ft? F into t, we know the value of f is 10. 10 into 2 is minus 20 and 6 into minus 1 is minus 6. 8 into 0 is 0. 12 into 1 is 12. 5 into 2 is 10 and 9 3s are 27. So what is sigma ft is equal to 23. Okay, see நம்ம sigma fx எவ்வளோ பெரிய வேல்யூவாக வந்துச்சு, அதாவது fd that is assume method, that is shortcut methodல and step deviation அதோட இன்னும் சிம்பிளாக தான் நம்மளுக்கு இருக்க போகுது. So is 23. அப்போ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். a நம்மளுக்கு assume பண்ணியிருக்கிறது 45. So 45 plus sigma ft is 23 divided by 50 into I is 10. So I will get the answer as 45 plus 4.6, that is again 49.6. ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் நம்மளோட மீன் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் வந்து ஒவ்வொரு மெத்தடையும் ரொம்ப ஷார்ட்கட்டாக நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வேரியஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்வேஸ் இஃப் யூ யூஸ் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போது, மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் சரி ஆட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்க போகுது. ஸோ இஃப் ப்ராப்ளமில் நம்ம மென்ஷன் பண்ணாட்டி find the mean of the following distribution using step direct method or step deviation method illati shortcut method நம்மளுக்கு எப்பயுமே மென்ஷன் பண்ணாட்டி always go for step deviation method. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. Thanks for watching. Follow our channel to enlighten your knowledge.